ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இன்னும் சிறிது நேரத்தில். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு வந்துடும், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீச்சர் வந்துடுவாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என்ன லிட்டில் while. என்ன லிட்டில் while அப்படின்னா இன்னும் சிறிது நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அறிவிப்பு இல்லாமல். அறிவிப்பு இல்லாமல் நம்ம சொல்லுவாங்கள்ல, அறிவிப்பே இல்லாமல் இந்த வீட்டை ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு, அறிவிப்பே இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் முன்னாடியே சொல்லாமல், அறிவிப்பு இல்லாமல். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வித்தவுட் நோட்டீஸ். வித்தவுட் நோட்டீஸ் அப்படின்னா அறிவிப்பு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வதந்தி பேசாத. வதந்தி பேசாதே அப்படின்னா அதை இங்கிலீஷில் டோன்ட் காசிப் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் காசிப். நெக்ஸ்ட் ஒன், என்னோடது எங்கே. நம்ம வீட்டில் கேட்போம் இல்லையா, ஏதாவது திங்ஸ் அப்பா ஊருக்கு போயிட்டா எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்தோடனே கேட்போம்ல, என்னது எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா. என்னோடய ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்போம். ட்ரெஸ் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா கேட்போம் என்னோடய ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா. என்னுடையது எங்கே. இந்த வார்த்தை இங்கிலீஷில் வேர் இஸ் மைன். வேர் இஸ் மைன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், மற்றவர்களை பாராட்டு. சொல்லுவாங்கள்ல, மற்றவங்கள பாராட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருமே பாராட்டு, மற்றவங்கள பாராட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அப்ரிஷியேட் அதர்ஸ். அப்ரிஷியேட் அப்படின்னா பாராட்டுறது, அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள. அப்போ மற்றவர்களை பாராட்டு அப்படிங்கிற வார்த்தையை அப்ரிஷியேட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உன் நேரத்தை மிச்சப்படுத்து. சொல்லுவாங்கள்ல, அதிக நேரம் வேஸ்ட் பண்ணாத, உன் நேரத்தை மிச்சப்படுத்து, உன் நேரத்தை மிச்சப்படுத்துகிற மாதிரி வேலைகளை செய்யி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. உன் நேரத்தை மிச்சப்படுத்து. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சேவ் யுவர் டைம். சேவ் யுவர் டைம். அடுத்தது, உன் பணத்தை மிச்சப்படுத்து. சொல்லுவாங்கள்ல, அதிக காசு செலவு பண்ணாத, பணத்தை மிச்சப்படுத்தி வை, பணத்தை சேர்த்து வை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எங்கேயாவது பேங்க்கில் டெபாசிட் பண்ணு, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணாத, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதிக பணத்தை செலவு பண்ணாத, உன்னோட பணத்தை மிச்சப்படுத்து. உன் பணத்தை மிச்சப்படுத்து. இந்த வார்த்தை இங்கிலீஷில் சேவ் யுவர் மணி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வார்த்தை, உன்னால் முடிஞ்சா போ. வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்மளை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா சொல்லுவாங்களே, உன்னால் முடிஞ்சா போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உன்னால் முடிஞ்சதுன்னா அங்கே போயிட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. உன்னால் முடிஞ்சா போ. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ இஃப் யூ கேன். கோ இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடிஞ்சா போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் முடிஞ்சா செய். சொல்லுவோம்ல, இந்த ஒர்க்கை ஏதாவது ஒரு ஒர்க்கு நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வீட்டில் யார்கிட்டையோ சொன்னோம்னா நம்ம சொல்லுவோம்ல, உன்னால் முடிஞ்சா இந்த ஒர்க்கை செய் அப்படின்னு சொல்லுவோம்ல. உன்னால் முடிஞ்சா இந்த ஒர்க்கை செய், இல்லைன்னா உன்னால் முடிஞ்சா இதை செய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. உன்னால் முடிஞ்சா செய். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடிஞ்சா செய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், முடிஞ்சா வா. நம்ம சொல்லுவோம்ல, முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட்டு போடா, முடிஞ்சா வீக்கெண்டில் வா, முடிஞ்சா பார்த்துட்டு போ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. முடிஞ்சா வா அப்படின்னா இதை இங்கிலீஷில் கம் இஃப் யூ கேன். கம் இஃப் யூ கேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என் வீட்டுக்கு வா. நம்ம நம்ம ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிட்டு வரோம். அப்போ நம்ம கிளம்புற டைமில் சொல்லுவோம்ல, என் வீட்டுக்கு வாடா, வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஏதாவது ரொம்ப நாள் கழித்து யாரையாவது நமக்கு தெரிஞ்சவங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் வீட்டுக்கு வாங்க, என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என் வீட்டிற்கு வா. இந்த வார்த்தை இங்கிலீஷில்
கம் டு மை ஹோம். கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உள்ளே வரலாமா கேட்போம்ல. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்து டீச்சர் இருக்காங்க, நம்ம அப்போ தான் போகிறோம் அப்படின்னா நம்ம கேட்போம்ல, உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா வந்துட்டு ஆஃபீஸில் வந்து மேனேஜர் பார்க்க போகிறோம், ஹையர் அஃபிஷியரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு போவோம் இல்லையா. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்போம் இல்லையா. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? மே ஐ கம் இன். மே ஐ கம் இன் அப்படின்னா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் முடியாதா. இந்த வார்த்தையும் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டில் பேசி பழகிற ஒரு வார்த்தை தான். நம்ம கேட்போம்ல, உன்னால் இதை செய்ய முடியாதா, உன்னால் அங்கே போக முடியாதா, உன்னால் அந்த விஷயத்தை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்போம்ல. உன்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து யூ கேன் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். உன்னால் முடியாதா அப்படின்னு நம்ம நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறோம். ஓகேவா. உன்னால் முடியாதா அப்படிங்கிறத காண்ட் யூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். இப்போ யாராவது வந்து நம்மக்கிட்ட உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா, இல்லைனா உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஆமாம் என்னால் ஆங்கிலம் பேச முடியும், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் செய்ய முடியாது. நம்ம வீட்டில் ஏதாவது நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம சொல்லுவோம்ல என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னால் செய்ய முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னால் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கான்ட் டூ. ஐ கான்ட் டூ அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியாது, என்னை மன்னிக்கவும். நம்மக்கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நம்ம வந்துட்டு என்னால் இது செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ வந்து என்னால் இதை செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொலைட்டாக சொல்லுவோம்ல. நம்மளை விட கொஞ்சம் வயசில் பெரியவங்கக்கிட்டேலாம் சொல்கிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் பொலைட்டாக சொல்லுவோம்ல, என்னால் இதை செய்ய முடியாது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ won't be able to do. I am sorry. I won't be able to do. I am sorry அப்படின்னா என்னால் இதை செய்ய முடியாது, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது எனக்கு அப்பாற்பட்டது. அது எனக்கு அப்பாற்பட்டது. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் பியாண்ட் மீ. இட்ஸ் பியாண்ட் மீ அப்படின்னா அது எனக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒன்று தான், இந்த ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை, ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வீட்டில் இந்த சிப்ளிங்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரே மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது எனக்கு வேறு மாதிரி இருக்குது, உனக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுவாங்களே, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? there is no difference between these two. there is no difference between these two அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இவைகள் இரண்டும் ஒன்று தான். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே சொல்லுவாங்களே, இது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? these are one and the same. these are ஒன் அண்ட் த சேம் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் முடிவெடு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி என்ன டிசிஷன் எடுத்திருக்கேன்னு நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா இன்னும் அதை பற்றி முடிவு எதுவும் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்லுவாங்களே, சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சீக்கிரமாக முடிவெடு. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டிசைட் குயிக்லி. டிசைட் குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக முடிவெடு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத தமிழில் சொல்லி அது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே நான் வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை, உன் நேரத்தை மிச்சப்படுத்து. செகண்ட் ஒன், உன்னால் முடிஞ்சால் எழுது. தேர்ட் ஒன், உன்னால் முடிஞ்சால் படி.
ஃபோர்த் ஒன், உன்னால் முடிஞ்சால் சமையல் செய். ஃபிஃப்த் ஒன், என் ஆஃபீஸ்க்கு வா. என் ஆஃபீஸ்க்கு வா.